உங்களுக்கு எந்த காரியத்துல உங்களுக்கு முடிவு வரணும் நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நிச்சயமா இயேசப்பா எங்க வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு பண்ணுவார், நன்மையை உண்டு பண்ணுவார், இயேசப்பா எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த விசுவாச வாழ்க்கை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை. ஏன்னா இந்த உலகத்துல பலவிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். சிலரோ மனுஷர்கள் மேல நம்பிக்கை வைப்பாங்க, சிலரோ பலவிதமான காரியங்கள் மேல நம்பிக்கை வைப்பாங்க, சிலரோ ஏதோ நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா உங்க நம்பிக்கை யாரு மேல இருக்கிறது? உங்க நம்பிக்கை யாரு மேல இருக்கிறது? நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல உங்க முழு நம்பிக்கையை வைக்கும் போது நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல அவர் அற்புதம் செய்ய, அவர் உங்க வாழ்க்கையை மகிமையா நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்க யாரு மேல நம்பிக்கை வைப்பது என்று தெரியாமல் ஜனங்கள் தெரிந்த வழிகளெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், தெரிந்த வழிகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகளை என்று கூர்மை பாதை எதை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இயற்பாதல் கிடைக்கும், அப்பொழுது ஆத்துமாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதாக பரிசுத்த வேதாகமும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்களுக்கு வழி தெரியவில்லை, எது நல்வழி, எது பரிசுத்த வழி, எது ஜீவ வழி என்று அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக. நீங்க அந்த வழியில் வரும்போது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் காரியத்தை அவர் வாக்கிய பண்ணுவார். நீங்கள் எதற்காக நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதில் ஒரு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, சிலர் நம்பி நம்பி பார்த்து கட்சியில வாழ்க்கையில் சோர்ந்து உடைந்து போயிட்டு ஒரு தவறான காரியெல்லாம் செய்வார்கள். என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு நம்பினேன், கட்சியில எனக்கு ஒன்றும் நடக்கல, கட்சியில நான் வேதனைப்பட்டதுதான் உண்டு, அவமானப்பட்டதுதான் உண்டு, நான் கஷ்டப்பட்டதுதான் உண்டு என்று அவர்கள் இப்படியாக உபத்திரவத்தில் விடப்பட்டு உபத்திரவப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில தன் வாழ்க்கையை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரப்படுகிறவர்கள் பாக்கியவான் பாக்கியவதியாக. என் அன்பானவர்களே, இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள், அவரை நேசித்தவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் ஒருவரும் கெட்டு போவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்பதாக. இன்றைக்கு பலர் என்ன பண்றாங்கன்னா, நம்பி 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 கட்சியில ஏமாற்றத்தை சந்தித்து கட்சியில தன் ஜீவனை என்ன பண்றாங்க, விட்டு போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சிலர் வாழ்ந்து ஏமாந்து போகிறார்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களுக்காக தன்னையே ஒப்புக் கொடுத்து உங்களுடைய எல்லா பாவங்களையும், உங்களுடைய தவறான கிரியைகளையும், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அதன் மேல ஏற்றுக்கொண்டு உங்கள் மேல அன்பு வைத்து உங்களை நேசிக்கிற ஆண்டவர் மேல உங்கள் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். பிரியமானவர்கள், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் உறுதி செய்கிற கிருபாதார பணி அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உங்கள் நம்பிக்கை இயேசு மேல வைப்பீங்கன்னா, உங்கள் நம்பிக்கை அவர் மேல இருக்குமானா நிச்சயமாகவே உங்களுக்கு நம்பிக்கை வந்து உங்கள் நம்பிக்கை போவார். இந்த வார்த்தை கேட்டு விட்டுவிடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் கொடுக்கிற ரட்சிப்பும், அவர் கொடுக்கிற சுகத்தையும், அவர் கொடுக்கிற விடுதலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாயமான ஊருங்க, ஏசப்பாவை பாருங்க, அவர்கிட்ட வந்து விட்ட ஜாலி தானுங்க.
ஏசு ராஜா கிட்ட வந்து விட்டா ஜாலி தானுங்க. மாயமான ஊருங்க ஏசப்பாவை பாருங்க, அவர்கிட்ட வந்து விட்டா ஜாலி தானுங்க. ஏசு ராஜா கிட்ட வந்து விட்டா ஜாலி தானுங்க.